இங்கே ஒரு ராணி ஒரு புத்தர் சிலையில போயிட்டு ஒழிஞ்சிக்கிறான். எதுக்குன்னா அந்த அரண்மனைக்குள்ள ஒரு பேய் இருக்குன்னு சொல்லிட்டு வதந்தி இருக்கு. வதந்தி பரவிட்டு இருக்கும்போது என்னன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறதுக்காக அந்த புத்தர் சிலைக்குள்ள போயிட்டு மறைஞ்சிக்கிறா. அப்பதான் அந்த புத்தர் சிலை பயங்கர மாதிரி ஆரம்பிக்குது. அவங்க இருக்கிற எல்லாருமே யாரோ ஒருத்தர் அங்க இறந்து கிடக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. உடனே ராஜா பயந்துட்டு போயிட்டு ராணியா இருக்குன்னு சொல்லிட்டு ஓடி வந்து பாக்குறான். ஆனா ராணி உயிரோட தான் இருக்கா. ஆக்சுவலா என்ன நடக்குதுன்னா அங்க அரண்மனையில ஒரு காவலர் உடம்புல ஒரு சொட்டு ரத்தம் இல்லாம இறந்து கிடப்பான். அதனால அரண்மனையில வேம்பயர் இருக்குன்னு சொல்லி ராணி நிறைய காவலர்களை பாதுகாப்புக்கு போடுறா. ஆனா அன்னைக்கு நைட்டு மறுபடியும் இன்னொரு காவலர் அதே மாதிரி உடம்புல ரத்தம் இல்லாம இறந்து கிடக்கான். ஆனா அந்த இடத்துல இருந்த இன்னொரு பணிப்பெண் உயிர் தப்பிச்சிடுறா. அந்த பணிப்பெண் கிட்ட ராணி விசாரிக்கலான்னு போனா அவளுடைய கைவிரல் எல்லாமே கட்டா இருக்கு. அவளால வாயுமே பேச முடியாது. அதனால ராணி உண்மையை கண்டுபிடிச்சு ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்றா. இப்ப ராணிக்கு ஒரு ஐடியா வருது. அரண்மனையில இருக்கிற எல்லா ஜன்னலையும் எடுத்துச்சு அதுக்கு பதில் கண்ணாடி கிளாஸ போடுறா. அதுக்கப்புறமா அன்னைக்கு நைட்டு அரண்மனைக்கு நடுவுல ஒரு மாட்டை நிறுத்தி அங்க என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே கண்ணாடி விளையாட்டு நின்று பாத்துட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்துல அந்த அரண்மனை செவத்துல வரைஞ்சிருந்த பட்டாம்பூச்சி எல்லாமே உயிர் வந்து பறக்க ஆரம்பிக்குது. இப்ப அந்த பட்டாம்பூச்சி எல்லாமே மாட்டு பக்கத்துல போகுது. இது எல்லாத்தையும் ராணியும் கூட இருக்கிறவங்களும் எல்லாரும் வெளியே பாத்துட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்துல அந்த பட்டாம்பூச்சிகள் எல்லாம் மாட்டுல இருக்க ரத்தத்தை எல்லாம் உறிஞ்சு எடுத்துடுது. அந்த மாடு பாக்குறதுக்கு எலும்புக்கூடு மாதிரி ஆயிடுது. இவங்க எல்லாத்தையுமே பாத்துட்டு இருக்காங்க. டக்குன்னு அந்த பட்டாம்பூச்சி எல்லாம் இவங்கள பார்த்து வர ஆரம்பிக்குது. ராணி உடனே ஜன்னல் எல்லாத்தையும் டைட்டா மூட சொல்லிடுறா. அடுத்த நாள் காலையில யார் இதெல்லாம் பண்றான்னு சொல்லிட்டு எல்லாருமே பேசிட்டு இருக்கும்போது ராணி ஒரு டீ குடிக்கிறா. அந்த டீல பட்டாம்பூச்சி இருக்கிறத பாக்குறா. உடனே ராணி அதை தூக்கி போட்டுட்டு குடிச்சதை எல்லாமே துப்பிடுறா. இதுதான் அந்த அரண்மனையில இருக்கிற 5 விரலும் கட்டான அந்த பணிப்பெண் சிரிச்சுட்டு பாத்துட்டு இருக்கா. ஆக்சுவலா ராணி மேல பொறாமப்பட்டு அந்த ராஜ்யத்தை அடையதுக்காக இவதான் இந்த மாதிரி பண்ணியிருப்பான்.